கொஞ்சம் மேபி காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்து மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது. மத்தபடி ஆனா படம் எல்லாம் டிராமாட்டிக்கலா எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. எல்லா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. இருக்கு தமிழ்ல வந்து பார்த்ததுனால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து அவங்க லாங்குவேஜ்ல பார்த்தது இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் தெலுங்கு கத்துட்டு வரணும். சோ தளபதி பர்த்டே இருக்கு, வண்டலூர் சோலியோ வந்து ஃப்ரீயா விட்டுருக்காங்க, அதையும் போய் பாருங்க. அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இவங்க சேனல் வழியா ரிவ்யூ பாக்குற அனைத்து மக்களும் நூறு சாமி படம் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. ஃபைலா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே மேக்ஸ்லாம் தரமா பண்ணிருக்காங்க. ப்ரோ ஒன் டைம் பாசிபிள் படம் வந்து பார்க்கலாம், ரொம்ப போர் அடிக்கலாம் இல்ல, படம் வந்து நல்லாவே போகுது. படம் நல்லா இருக்கு பிரதர், பார்க்கலாம் பிரதர், ஃபேமிலியா பார்க்கலாம் பிரதர். ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி சுவாசிகா எல்லாமே சொல்லுவாங்க படம் பார்த்தா. ஏன்னா படம் ஃபுல்லா ஸ்கிரீன் நிறைய டைம் அவங்க தான் வராங்க ஸ்கிரீன் ஃபுல்லாவே. ஸோ அவங்க தான் படத்தை தூக்கி நிறுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா படத்துலயும் நல்லா தான் நடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்ப அருமை, ரொம்ப சூப்பர் மிரட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைங்க, சசி அவர் படம் எல்லா படமும் நல்லா தான் இருக்கு. ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும். இந்த படத்துலயும் ரொம்ப எடுத்திருக்காங்க. இது வந்து முன்னாடியே வந்து நியூஸ் பேப்பர்ல தான் அந்த கதை தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வந்து அப்படியே படமா எடுத்திருக்காங்க. பட் நல்லா இருந்தது, பார்க்கலாம். எமோஷன் சென்டிமெண்ட்டும் நல்லா இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. படம் நீங்க தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்ற கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நீங்க படம் அதான் நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது நல்ல என்டர்டெயின்மெண்டாவும் சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வந்து பார்த்ததுனால அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே வந்து அவங்க லாங்குவேஜ்ல பார்த்தது இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் தெலுங்கு கத்துட்டு வரணும். ஓகே, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. அதுலயும் வந்து அவங்க ஹீரோயின் ஃபைட் பண்றது ஃபுல்லாவே அது மாதிரி தான் இருக்கும். இப்ப இந்த படத்துல அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அந்த படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதுல சம்பந்தா அந்த ஃபைட் பண்ற போர்ஷன் அதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இதுல வந்து அதுதான் லைக் நார்மல் ஒரு கான்செப்ட். இப்போ வந்து ஒரு என்னோட பொண்ணு தொட்ட நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். ஒரு அம்மாவோட பவர், ஐ மீன் என்னோட ஃபேமிலி தொட்ட ஒரு அந்த ஃபேமிலியோட மெம்பரை நான் வந்து ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற கான்செப்ட் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க. சோ இதுல வந்து நான் பிளஸ் என்ன பாக்குறேன்னா அவங்களோட பாஸ்ட் வந்து காமிச்சிருந்தாங்கல்ல, அதுல வந்து அவங்களுக்கு ஃபைட் எல்லாமே தெரியும், அவங்களுக்கு இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாமே தெரியும் சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க. அது எப்படி என் ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுமே காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் அது ரொம்ப அதிகமா இந்த சீன்லாம் ரொம்ப ஃபைட் இருந்தது. கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் கதை வச்சுட்டு அதெல்லாம் வச்சிருக்கலாம். ஓடிடில பார்க்க வேண்டாம், இதை நீங்க வேற ஏதாவது படத்தை ஓடிடில பார்க்கலாம். இது ரொம்ப வந்து ஒரு பெண்களுக்கு மையமான ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு வித்தியாசமான சேனல்ல ரொம்ப வந்து சும்மா நார்மலா எல்லாரும் சொல்ற மாதிரியான பேசிக் இதான் சொல்ல. இது வந்து எப்படின்னா ஒரு வாழ்க்கைக்கு யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜீவராசியாக அதுக்கு ஒரு துணை இருக்கும். அது கூட்டா குடும்பமா வாழறதா நீங்க எல்லா இதுலயும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ற இதா இருக்கு. அதை வந்து படிச்ச 2 மகன்கள் வந்து அதை என்ன எப்படி பண்றாங்கன்னு சொல்றதுதான் இந்த கதையோட மையக்கரு. அதை ரொம்ப அழகாவே வந்து நம்ம சசி சார் எடுத்திருக்காரு. படத்துல நடிச்ச விஜய் ஆண்டனி செகண்ட் ஹாஃப்ல வருவாரு. ஸோ அவரும் வந்து எப்பயும் போல அவரோட அசாத்தியமான நடிப்பும், சுவாசிகா அவங்க வந்து ரொம்ப லைவ்லியா நடிச்சிருப்பாங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னா ப்ரோ ஒன் டைம் பாசிபிள் படம் வந்து பார்க்கலாம், ரொம்ப போர் அடிக்கலாம் இல்ல, படம் வந்து நல்லாவே போகுது. ஓகே, படத்துல வந்து ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு சம்பந்தா ஒரு கம்பேக் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு அவங்க நம்ம லவ் அப்படின்னு பார்த்ததை தாண்டி இப்ப டோட்டலா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்டு ஃபைட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ரீசெண்டா நம்ம ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி பார்த்தோம்னா பிளாஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. அதுலயும் வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டா அவங்க ஃபுல்லா ஃபைட் அந்த அதுல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இதுல அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அந்த என்ன மாதிரி பண்ணி நான் வந்து அந்த பிளாஸ்ட் பார்த்து பிளாஸ்ட்ல வந்து உமன் சென்ட்ரிக்கா இருக்கு, அது நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்றதால தான் நான் இந்த ட்ரைலர் பார்த்துட்டு இந்த படத்துக்கே வந்தேன். இதுவும் உமன் சென்ட்ரிக்கான பிலிம் தான். பட் அந்த சண்டை காட்சிகள் வந்து அதிகமா கிடையாது. ஃபைட் சீன்ஸ் வந்து ஒரு 4 ஃபைட் சீன் தான் மொத்தமாவே வர மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ்ல எப்பயும் போல ஒரு ஃபைட் சீன். சமந்தா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். அது சின்ன லைன்ல முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பாஸ்ட் இருக்கு, அந்த பாஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து பழி வாங்குற வரான், அதோட ஸ்டோரி முடிச்சிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஃபைலா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே மேக்ஸ்லாம் தரமா நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா அந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம பார்த்தோம்னா ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு வந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற தாண்டி இல்ல நான் இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்றதுக்காக படத்துல வந்து காட்டி இருக்கிறாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? எவ்வளவு இந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு
நல்லா தான் காட்டியிருக்காங்க. நல்லா காட்டியிருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. Okay. கடைசியில் அவங்களும் சேர்த்துருவாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அவங்களோட ஒர்க்கு மியூசிக் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. ஓகே. ஃபைட்ஸ்ல சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஒர்க் அவ்வளவுதான் அவுட் match. சமந்தாவோட தமிழ்ல அவங்களோட கம்பேக்கா இருக்குமா இந்த படம்? ஏன்னா அவங்க தமிழ்ல ரொம்ப நாளா படம் எதுவும் பெருசா பண்ணல. அது தெரியல. நான் வந்து நம்ம லைட்டா தெலுங்கு படம் மாதிரி தான் இருக்கும்.